நான் சொல்லக்கூடியது கேட்டேன்னா, இப்போ ஜெயலலிதா அவன்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க உங்கள் காலில் வந்து விழுறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ அந்த மாதிரி சொல்கிறாங்க, ஒரு ஆம்பளை வந்து காலில் விழும்போது நான் எப்படி ஒரு பெண்ணாக இருந்து எப்படி நான் அதை தடுக்க முடியும்? அவங்களாம் வந்து விழுறாங்க காலில், நான் எப்படி அதை நான் வந்து தடுக்க முடியும்? நெட்டி தள்ள முடியுமா? அப்போ அந்த மாதிரி விளக்கங்கள்லாம் கொடுத்தாங்க கடந்த காலத்தில். சரி தவறுன்றது விமர்சனங்கள் பல பார்வைகள் இருக்குமா? நீங்கள் ஒரு உத்தரவு போட்டாங்கன்னா வந்து எவனும் காலில் விழ போகிறதில்ல. அதை செய்யலை ஜெயலலிதா. ஒரு வகையில் வந்து அது ஒரு ஆளுமையாக அவங்க நினச்சிட்டாங்க. காலில் விழுதுன்றது அது ஒரு நமக்கு ஒரு ஆளுமை நமக்கு அப்படின்னு. ஆனால் அவங்க ஒரு உத்தரவு போட்டாங்கன்னா யாராவது காலில் விழுவாங்க. ஸோ அதனால் ஒரு வகையில் இதெல்லாம் வந்து, ஆனால் நான் சொல்கிறது எனக்கு கேட்டால், ஒரு அமைச்சராக இருக்கிறவர் ஒரு கண்ணியமான வார்த்தைகள் பேசணும். ஒரு பொறுப்புக்கு ஒரு தலைவராக வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நீங்களும் கண்ணியமாக நடந்துக்கணும். ஸோ இது ரெண்டுமே இல்லாத போது இந்த இடத்துல இன்னொரு ஒரு கேள்வியே இருக்குது. மன்சூர் அலிகான் விஷயத்தில் பொங்கி எழுந்த த்ரிஷா நீதிமன்றம் வரைக்கும் போய் வழக்கு தொடுக்கிற அளவுக்குலாம் நீங்கள் போய் அவ்வளோ பண்ணீங்க. ஆனால் ஒரு அமைச்சர் இது மாதிரியான வார்த்தைகள் விடும்போது ஏன் இந்த த்ரிஷா கண்டுக்காமல் போகிறாங்க?